ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்னத்திற்கு இந்த பதிவு குரு சுக்கிரன் சுப பார்வை பார்த்துக்கிறதுக்காக இந்த பதிவு. நமக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், நமக்கு தெரியும். ரோகிணி நட்சத்திரத்தில் நம்ம லக்னாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். 7ஆம் வீட்டில் மகரத்து ராசியில் சுக்கிரன் வந்துட்டுருக்காரு. இப்போ இந்த டிசம்பர் 11 முதல் 22 வரைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறார், சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த 2 பேருமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. அப்போ இது ஒரு நல்ல பயன்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் யாருன்னு பார்க்கணும். நம்மளுக்கு குரு யார், சுக்கிரன் யாருன்னு பார்க்கணும். இப்போ நம்ம லக்னத்திற்கு குரு ஒரு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு அசுபஸ்தான ஒரு கேரக்டர் வச்சுருக்கார். அதாவது கஷ்டப்படுறது, ரொம்ப சிரமப்படுறது, சுமை தூக்கிறது, அதிகமான செலவுகள் பண்ணுறது, அதிகமான ஒரு தோல்வியை கொடுக்குற கிரகமாக நமக்கு குருனுடைய நட்சத்திர ஆற்றல் இருக்குது. பட் அப்படிப்பட்ட கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அது நல்லது. அந்த கெடுபலன்களை கெடுக்கிற மாதிரி தான் குரு உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் நமக்கு குரு ஒரு ஸ்தானம் 6ஆம் வீடு, ஒரு ஸ்தானம் பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. ஒரு ஸ்தானம் 6ஆம் வீடுங்கிறது பொருள் சார்ந்து இயங்கும், வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் 9ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாது, மூளை உழைப்புக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இந்த குரு சந்திரன் மாதிரி நமக்கு வேலை செய்கிறாரு லாபஸ்தானத்தில். அப்போ எப்படி இருந்தாலும் இது மூளை உழைப்புக்கு சப்போர்ட் நல்லா இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்க்குற அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. மெயினாக அகம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்குது. அகம் சார்ந்த அப்படின்னா இப்போ நம்ம சொந்த பந்தம், உறவுகள், திருமண காரியங்கள், கூட பிறந்தவங்க சம்பந்தப்பட்ட செய்திகள் மற்றும் குழந்தை பிறப்பு போன்ற அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் கூட அகம் சார்ந்தது தான். அப்போ அதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ குருவினுடைய ஆற்றல் நல்லது பண்ணுது. இப்போ சுக்கிரன் நமக்கு யாருன்ற பிரச்சனைக்கு வருவோம். சுக்கிரன் நம்மளுக்கு 2ஆம் இடத்துல பூர நட்சத்திரமாக இருக்கார், 6ஆம் இடத்துல பூராட நட்சத்திரமாக இருக்கார், 10ஆம் இடத்துல பரணி நட்சத்திரமாக இருக்கார். அப்படிப்பட்ட தொழில் கொடுக்குற கிரகம், பணம் கொடுக்குற கிரகம், அதே மாதிரி வேலை உத்தியோகம் அங்கீகாரம் கொடுக்குற கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் நமக்கு அந்த ஸ்தானத்தை வளர்க்குற மாதிரி தான் உட்கார்ந்துருக்காரு, பாதிக்கப்படலை. 7ஆம் இடம் என்பது ஒரு சமநிலையை கொடுக்குறது, இப்போ ஒரு இதை கெடுக்கிற மாதிரி கிடைக்காது. இப்போ 6ஆம் இடத்தை அது டெவலப் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். 2ஆம் இடத்துக்கு கொஞ்சம் உதவி கேட்டு பண்ணணும். இப்போ பணம் பத்தலைங்க, நம்ம கையில் பணம் இல்லை, ஆனால் ஒரு வேலை செஞ்சாகணும் அப்படின்னா பிறர்கிட்ட போய் ஒரு கைமாற்று உதவி கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வேலையிலேயாகட்டும், நம்மளுடைய கையிருப்பு பணத்துலேயாகட்டும், ஒரு சொந்த தொழில் பண்ணுறதுலையாகட்டும் ஒரு சப்போர்ட் வேண்டியிருக்கு. ஆனால் முழுமையாக அது ஃபுல்ஃபில்லாக பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு 30% அதில் பாதிப்பு இருக்குது. ஒரு 70% நல்லா இருக்குது. அந்த 30% பாதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஜெயிக்கிறதுங்கிற விஷயத்தை அது வச்சுருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம உதவி கேட்டு அதிலிருந்து மீண்டு வருவோங்கிறத அது குறிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட விளைவுகளை 7ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல தன்மைகள் தான். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் மெயினாக மூளை உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி லைனு, கமிஷன், கன்சல்டன்சி, ஒரு போக்குவரத்து சம்மந்தப்பட்ட துறைகள், ஆராய்ச்சி துறைகள், சட்டத்துறை, சினிமாத்துறை, கலைத்துறை, இதை எல்லாத்துலேயுமே பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இந்த காலகட்டத்தில் அந்த லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை சிறப்பு பண்ணி கொடுக்கும். ஒரு வேலையே இல்லை அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த வேலையை உருவாக்கி கொடுத்துரும். அதாவது நமக்கு நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் தான். இந்த 12 நாட்களில் ஒரு
பாத ரீதியாக நம்ம டேட்ஸை பிரித்து தரும் பொழுது ஒரு 4 பிரிவாக பிரிச்சுக்கலாம். 2 பிரிவு வந்து நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும், 2 பிரிவு நல்லதாக பாசிட்டிவாக வேலை செய்யும். அதில் நெகட்டிவாக வந்து ஆரம்பம் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பார்வை நெகட்டிவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதும், 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் நெகட்டிவாக இருக்குது, 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ 11 to 14, 17 to 20 இந்த 6 நாட்கள் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குங்கிறத பார்த்துட்டு, அந்த டைமில் இப்போ ஒரு வரன் பார்க்குறது, இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது, ஒரு உறுதிப்படுத்திக்கிறது, ஒரு செயலை, ஒரு கான்ட்ராக்டு, அதே மாதிரி இப்போ திருமண காரியங்களை தொடங்கிறது, சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் அந்த டைம் அந்த அசுப விளைவு பார்வை பண்ணும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சுபமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது 14 to 17, 20 to 22 இந்த 6 நாட்கள் சுபமாக இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே வந்து உறவு சார்ந்த விஷயத்துக்கும் மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்திற்கும் நல்லாயிருக்கும். அப்போ ஜென்ரலாகவே உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கும் நம்மளுடைய ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் கூட இப்போ நமக்கு 7ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கெடுக்காது. ஒரு உற்பத்தி ப்ரொடக்ஷன் சென்டரை வந்து மூடுற அளவுக்கெல்லாம் பண்ணாது, ட்ரேடிங்கை வந்து ரொம்பவும் பாதிச்சிடாது. பட் வந்து ஒரு மந்த நிலை மீடியமாக கொண்டு போயிட்டுருக்கும், ஒரு லெவலாக வந்து நமக்கு அதை கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பூஸ்டப் இருக்காதுன்னு வேணால் எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த கிரக அடைவுகள் கடகலக்னத்திற்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் ஒரு நார்மலாக கொண்டு போகிற நிகழ்வாகவும், உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கும் பாசிட்டிவான ஒரு கிரக அடைவாகவும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கிரக பார்வை அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து ஒரு நட்சத்திர ரீதியாக தான் அதை வேலை செய்யுது. இப்போ மகரத்தில் சுக்கிரன் வந்து 1 மாதம் இருப்பார் அப்படின்னா அந்த 1 மாதமும் குரு பார்வை வராது. நம்மளுடைய சிஸ்டத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம் அப்படிங்கிறதுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இதில் வந்து நட்சத்திரங்கள் தான் வேலை செய்யுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு ராசி ரீதியாக பலன் எடுக்கக்கூடாது, லக்ன ரீதியாக பலன் எடுக்கணுங்கிறதையும், அதே நேரத்தில் திசாபுத்தி ரீதியாகத்தான் எந்த ஒரு கோச்சார பலனும் நமக்கு பலன் தருங்கிறதையும், இந்த கிரக சேர்க்கை கிரக பார்வை இது வந்து சுபமா அசுபமா அப்படிங்கிறது எல்லாமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நடக்குங்கிறதையும், இப்போ சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணிலையும் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்துலேயும் தான் இந்த 2 கிரகங்கள் இருக்குதுங்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தை இந்த சுபப்பார்வைக்குண்டான ஒரு காலகட்டமாக எடுத்து ஸ்பெசிஃபிகேஷனாக இதை வந்து நம்ம விளக்கி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.